வர வர இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இந்தியா மட்டும் இல்லை, டோட்டலாக வேர்ல்டு வைடாக பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே தான் வருது. ஸோ இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 2 to 3 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் சுவாசிக்கிறது, பைக்கில் போகிறது, காரில் போகிறது, மேக்ஸிமமாக ஏதோ ஒரு இடத்துல பொதுவாக எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 2 to 3 pounds ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிட் பண்றான் ஒரு நாளைக்கு. சரி, அதை தான் நியூட்ரல் பண்றதுக்கு மரம் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டா, கரெக்ட் தான். மரத்தினால வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ண முடியும், அது கரெக்ட். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரே ஒரு மரத்தினால வெறும் 10 கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி தர முடியும். எப்போ ஒரு வருஷத்துல 10 கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி தருது. அது வந்து எவ்வளவு கம்மிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப அது போதும் ப்ரோ, ட்ரீஸா இருக்குல்ல அப்படி இப்படி கேட்டா அதுதான் கிடையாது. நான் சொன்னது ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 2 to 3 pounds